பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும். பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னா பாட்டு பாட ஆரம்பிச்ச. படிய வைக்கும் போது குறுக்க பேசக்கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. ஆனால் என்ன, இவர் பாடத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டி பாடி பாலெல்லாம் கறந்தே கொடுத்துட்டாங்க. செய்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்வீட் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் அரைச்ச சர்க்கரை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து எலாச்சி பவுடருமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வைக்க ஸ்டாண்ட் எதுவும் எனக்கு டக்குன்னு கிடைக்கல. ஸோ ஒரு மூடி மாதிரி இருந்துச்சு டிஃபன் பாக்ஸோடைய, அதையே வச்சுட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் அதை வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது வந்து அதில் வச்சுட்டு அதனுடைய மூடி வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அது போல் இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சாக் விட்டு ஃபுல்லாகவே வந்து பாயில் ஆயிருக்கான்னு பார்த்தேன். சூப்பராகவே குக்காய் இருக்குது. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே கேக் மாதிரி இருக்கு. சரி, அவர் பாடிட்டு போட்டோம், அவர் ஆசையை நம்ம கெடுப்போம். சரி, டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. சொன்னல கேக் போலவே வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. சொன்னால் தெரியாது, நான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்வீட்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்து அந்த மில்க் ஏற்ற மாதிரி சுகர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் கரெக்டாகவே. சிம்பால்னுடைய ஃபைனல் லுக் தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.